ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் முக்கியமான ஃபார்முலாஸ் தான் பார்க்க போகிறோம். a + b தி ஹோல் ஸ்கொயர், அதோட ஃபார்முலா என்ன? a² + b² + 2ab. ப்ளஸ் வந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் வரும். அதுவே a - b தி ஹோல் ஸ்கொயர், அதுக்கான ஃபார்முலா என்ன? a² + b² - 2ab. மைனஸ் வந்துச்சுன்னா இங்கே மைனஸ் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து a + b தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a - b தி ஹோல் ஸ்கொயர். இந்த a + b அதோட ஸ்கொயர் ப்ளஸ் a - b தி ஹோல் ஸ்கொயர், இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ப்ளஸ் பண்ணால் என்ன வரும்? இது ரெண்டுமே ப்ளஸ் பண்ணலாமா? ப்ளஸ் பண்ணால் இங்கே வந்து ப்ளஸ் 2ab இருக்குது, இங்கே வந்து -2ab இருக்குது. இது ரெண்டு கேன்சல் ஆயிருமா? அப்போ கேன்சல் ஆனால் என்ன வரும்? இங்கே வந்து a² + b² இருக்குது, இங்கே a² + b² இருக்குது. அப்போ 2 × a² + b² வந்துருமா? அதுதான் இது. அதுவே ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் என்ன வரும்? இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் a² கேன்சல் ஆயிரும், b² கேன்சல் ஆயிரும், இங்கே மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். அப்போ என்ன வரும்? 4ab வந்துருமா? நெக்ஸ்ட் வந்து a + b + c தி ஹோல் ஸ்கொயர், இதுக்கான ஃபார்முலா என்ன பாருங்கள். இப்போ வந்து இங்கே வந்து a + b மட்டும்தான் இருந்துச்சு, இங்கே வந்து ப்ளஸ் c வந்து எக்ஸ்ட்ரா வருது. அப்படின்னா என்ன வரும்னு பாருங்கள். a² + b² + c² + 2 × ab + bc + ac. அதுதான் a + b + c தி ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து a² - b², இதுக்கான ஃபார்முலா என்ன? a + b × a - b. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து a + b ஹோல் கியூப், இதுக்கான ஃபார்முலா என்ன? a³ + b³ + 3a² b + 3ab². அதுதான் a + b தி ஹோல் கியூபோட ஃபார்முலா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து a - b தி ஹோல் கியூப், இதுக்கான ஃபார்முலா என்ன? இங்கே மைனஸ் வந்துருச்சு. அப்போ a³ - b³ -3a² b + 3a × b². a³ + b³ இதுக்கான ஃபார்முலா என்ன? a + b × a² + b² - ab. ப்ளஸ் வந்துருச்சு, இங்கே மைனஸ் வருது. அதுவே a³ - b³ இதுக்கான ஃபார்முலா என்ன? a - b × a² + b² + ab. இங்கே ப்ளஸ் வந்துச்சுன்னா இங்கே மைனஸ் வருது, இங்கே மைனஸ் வந்துச்சுன்னா இங்கே மைனஸ் வருது, இங்கே ஃபுல்லாக ப்ளஸில் வருது. இப்போ மைனஸ் வந்து எங்கெங்கே வரும் அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து a³ + b³ + c³ -3abc இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பாருங்கள். a + b + c × a² + b² + c² - ab - bc - ca. ஓகேவா? இப்போ a + b + c = 0 இருந்துச்சுன்னா, இப்போ இது வந்து 0 ஆயிடுச்சுன்னா என்ன வரும்? இது ஃபுல்லாக 0 ஆயிருமா? நெக்ஸ்ட் வந்து இந்த -3abc வந்து அங்கே போயிருமா? அப்போ a³ + b³ + c³ = 3abc. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான ஃபார்முலாஸ். ஓகேவா? இந்த ரெண்டு ஃபார்முலா வந்து நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா இதுலேருந்தே நம்ம எடுத்துடலாம். இது வந்து அவ்வளோவா முக்கியம் இல்லை. ஸோ இந்த முக்கியமான ஃபார்முலாஸ்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சம்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம வந்து 16 சம் பார்த்துட்டோம். அதை செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். இது வந்து 17வது சம். ஓகேவா? 64² - 36² = 20 × x எனில் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா? இப்போ இதில் வந்து நம்ம 64 × 64 அது போட்டு -36 × 36 அது போட்டு மைனஸ் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஆனால் நம்ம வந்து ஃபார்முலா பார்த்துருக்கோமா? இது வந்து பாருங்கள், a² - b² ஃபார்முலா இருக்கா? இல்லை ஏன்றது என்ன? ஏன்றது 64, bன்றது என்ன? 36. a² - b² ஃபார்முலா இருக்கா? இப்போ a² - b² ஃபார்முலா என்ன? a + b × a - bயா? இல்லை ஏன்றது என்ன? 64 ப்ளஸ் bன்றது எவ்வளோ? 36 இன்ட்டு ஏன்றது எவ்வளோ? 64 - 36. இதோட வேல்யூ என்ன? 20x. இல்லை எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். 64 + 36 எவ்வளோ? 100, 100. 64ல் 36 போச்சுன்னா எவ்வளோன்னு பாருங்கள். 64, 36. இங்கே வந்து 14ல் 6 போச்சுன்னா எவ்வளோ? 8. மீதி இங்கே 5 இருக்கும். 5ல் 3 போச்சுன்னா 2. இப்போ 28 = 20x.
இப்போ இங்கே வந்து ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாமா? இதை வந்து 2ஆல் அடிங்க. 1 2 4 2 8 இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 14 × 10 இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 140. நம்ம ஜென்ரலாக இதை வந்து ஸ்கொயர் பண்ணி தனித்தனியாக 64 × 64 இதோட வேல்யூ கண்டுபிடிச்சி -36 × 36 இதோட வேல்யூ கண்டுபிடிச்சும் போடலாம். ஆனால் நம்ம வந்து a² - b² அந்த ஃபார்முலா போட்டால் ஈஸியாக போட்டுடலாம். அப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 18th சம். a + b + c = 13, ab + bc + ca = 50, a² + b² + c² இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே வந்து a + b + c இருக்குது. இங்கே வந்து ab + bc + ca அப்படி இருக்குது. இப்போ இதெல்லாம் ரிலேட் பண்ணி பாருங்கள், எந்த ஃபார்முலா வரும்னு பாருங்கள். a + b + c தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எழுதலாமா? a + b + c தி ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலா என்ன? a² + b² + c² + 2 × ab + bc + ca நம்மளுக்கு வந்து ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த சம்மை போட முடியும். அதனால் ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஃபார்முலா ஃபுல்லாக மக்கப் பண்ணிடுங்க. இப்போ இதில் a + b + c அதோட வேல்யூ என்ன? 13. அது வந்து இங்கே இருக்கா? இப்போ 13 ஸ்கொயரா = நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? a² + b² + c² இதோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது வந்து இங்கே இருக்கா? அதை அப்படியே வச்சுக்கலாம். a² + b² + c² + 2 × ab + bc + ca அதோட வேல்யூ என்ன? 50 × 50. இப்போ இதில் வந்து இந்த வேல்யூ வந்து இங்கே கொண்டு வாங்க. இதை வந்து அப்படியே எடுத்து எழுதுங்க. a² + b² + c² = 13 ஸ்கொயர். இது வந்து அங்கே போச்சுன்னா மைனஸ் ஆயிருமா? 50 × 2 100. 13 × 13 என்னன்னு பாருங்கள். 3 9 1 3 3 1 9 6 1 இப்போ 169 - 100. இப்போ 169ல் 100 போச்சுன்னா எவ்வளோ? 69. இப்போ a² + b² + c² இதோட வேல்யூ என்ன? 69. இந்த மாதிரி சம் தான் கேட்பாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த சம்மே போட முடியும். புரிஞ்சதா? ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து 19th சம் பாருங்கள். 3a + 4b = 22, 8a - 5b = -4 எனில் a + b தி ஹோல் ஸ்கொயர் இதோட மதிப்பு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அந்த 2 ஈக்குவேஷன்லேருந்து ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ அதை கண்டுபிடிச்சி இதில் வந்து சப்ஸ்டிட் பண்ணி இதோட மதிப்பு வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுதுங்க. 3a + 4b = 22. இங்கே வந்து 8a - 5b = -4. இப்போ இந்த 2 ஈக்குவேஷனில் நம்ம ஏவோட வேல்யூ இல்லைனா பியோட வேல்யூ ரெண்டுத்தில் ஏதோ ஒரு வேல்யூ வந்து கேன்சல் பண்ணணும். இப்போ கேன்சல் பண்ணணும்னா ரெண்டுத்தோட மதிப்பும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ தான் ஏதாவது ஒரு மதிப்பை வந்து கேன்சல் பண்ண முடியும். இப்போ இதில் வந்து 3 இருக்குது, இங்கே வந்து 8 இருக்குது. இங்கே வந்து 8ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா? இங்கே வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா? இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை வந்து 8ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ 8 எவ்வளோ? 24 ஏவா ப்ளஸ் 8 32 32 பியா. இப்போ 8 16 மேலே 1 8 16 17 176. இப்போ இந்த ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். எவ்வளோ? 8 24 ஏவா 5 15 15 பியா 4 12 -12. இப்போ இங்கே வந்து ஏவோட வேல்யூ வந்து ஈக்குவலாக வந்துருச்சு. இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணணும். இப்போ கேன்சல் பண்ணால் மைனஸ் பண்ணணுமா? இப்போ மைனஸ் பண்ணால் இங்கே மைனஸ் போட்டுக்கலாம், இங்கே வந்து ப்ளஸ் போட்டுக்கணும், இங்கே வந்து ப்ளஸ் போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ இது 2 கேன்சல் ஆயிருமா? இப்போ இதுலேருந்து இதை வந்து ஆட் பண்ணுங்கள். 7 4 47 பியா. இப்போ இதை வந்து கூட்டுங்க. 8 இங்கே வந்து 7 + 8 188. இப்போ பியோட வேல்யூ என்ன?
188/47. b is equal to 188 47 அடித்தா எத்தனை முறை வரும்? இங்கே வந்து 4ஆல் போட்டால் 4 28 மேலே 2 4 16 18. இப்போ 4ஆல் வரும். ஓகேவா? 4 47 188. அப்போ பியோட வேல்யூ என்ன? 4. நம்மளுக்கு வந்து பியோட வேல்யூ தெரியுமா? இப்போ இந்த பியோட வேல்யூ எடுத்து இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். 3a + 4 × 4 வருமா? is equal to 22வா? 3a + 16 is equal to 22வா? இப்போ 3a is equal to எவ்வளோ? 22 - 16ஆ? இப்போ இதோட வேல்யூ எவ்வளோ? 6ஆ? இப்போ 3a is equal to 6ஆ? இப்போ a is equal to எவ்வளோ? 6/3. இப்போ ஏவோட வேல்யூ எவ்வளோ? 2ஆ? இப்போ a தெரியும், b தெரியும். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? a + b the whole square. இப்போ a + b the whole square is equal to a வந்து 2 + b வந்து 4. b வந்து 4 the whole square-ஆ? இப்போ இது வந்து 6 ஸ்கொயரா? இப்போ இதோட வேல்யூ எவ்வளோ? 36ஆ? இப்போ ஆன்சர் என்ன? 36.